கூடவே கொஞ்சமாக சோம்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதையும் குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் விசில் விட்டால் போதும். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு நீங்கள் எந்த சைடிஷ்க்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.